என்னத்தே கூப்பிட்டியலா? மர்மல வயிறு வசிக்கு தோசை சுட்டு கொண்டாயா? இருங்கத்தே, இப்ப 2 மினிட்ஸ்ல கொண்டு வந்துருவேன். அந்த காலத்துல விறகு அடுப்பை பத்த வச்சு தோசை சுடுறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிரும். இப்ப என்ன டபக்குன்னு பத்த வச்சோம்னா கேஸ் அடுப்பு பத்திரும், உடனே தோசை சுட்டு போடலாம். அதான் மர்மோ 2 மினிட்ஸ் சொல்லிட்டு போறா போல இருக்கு. இந்தங்கத்தே தோசை சூடா இருக்கு, சட்னி சாம்பார்லாம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்கத்தே. மர்மல உன்கிட்ட பிடிச்ச விஷயமே இதான் மர்மோல. சொன்ன உடனே எள்ளுன்னா என்னையா நிக்க தோசை வேணும்னு கேட்டேன். அடுத்த நிமிஷத்துல தோசையும் சட்னியும் சாம்பாரோட வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மோல. பரவாயில்லத்தே, இதெல்லாம் என் கடமை தானே. சாப்பிடுங்கத்தே, தோசை ஆறிடாம அடுத்த தோசை கொண்டாரேன். மர்மோல தோசை வரட்டி மாதிரி இருக்கு. ஏன் மர்மோல இப்படி இருக்கு? நல்ல பஞ்சு போல சுடு மர்மோல. காலையில நைட்டு ஓயாம தோசை சுட சொல்லுதுன்னு சொல்லிட்டு மொத்தமா 2 நாளைக்கு சேர்த்து சுட்டு வச்சிட்டோம். இப்ப என்னன்னு தோசை சுடுதான்னு போய் பாப்போம். முந்தா நாள் சுட்ட தோசை, நேத்து நைட்டு அதே தோசையை தானே கொடுத்தேன். நல்லா லபக்கு லபக்குன்னு அவ்வளத்தையும் முழுங்குச்சா. ஏத்தே, ஆபீஸ் போயிட்டு வரேன். சரி மர்மோல, பாத்து எடுத்து போயிட்டு வா. ஏத்தே, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால நான் வர லேட் ஆகும். அதனால காலையில சாம்பார் கூட கொஞ்சம் வச்சாச்சு, அதை வச்சு நைட்டு தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். சரி மர்மோல, போயிட்டு வா. நீ இரவு 8 மணி. ஏத்தே, காலையில வச்சுட்டு போன சாம்பார் ஃப்ரிட்ஜ்ல இருக்கலாம், கொஞ்சம் வெளியே எடுத்து வைங்களாம், வந்து நான் தோசை சுட்டு தரேன். மர்மோல, என் மவளுக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதான் இன்னைக்கு குழம்பெல்லாம் ஒண்ணும் வைக்கலையா, அதான் நீ வச்சு சாம்பார் தூக்கி குடுத்துட்டேன் பாத்துக்க. சாம்பார் தூக்கி கொடுத்துச்சு, அப்ப என்னத்தை வச்சு திங்கலாம்னு நினைச்சுன்னு தெரியல. எத்தே, இதெல்லாம் நல்ல அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்க அம்மைக்கு வேலையை பாத்தீங்களா? சாம்பார் தூக்கி உங்க தங்கச்சி கொடுத்துருக்கா. நானே அதுக்காண்டிதான் காலையில சாம்பார் வச்சுட்டு போயிருக்கேன். என்னத்தை போட்டு செய்ய மர்மோல? அது இது பூரி எந்த கடையில வாங்கினியா? சாம்பார வேற என் மவளுக்கு எடுத்து கொடுத்துட்டேனம்மா. வேற குழம்பு ஒண்ணு வேற இல்ல. நீ வேற டயர்டா வருவ பாவம். காலையிலேயே ஆபீஸ் போன ஆளு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற நீ. அதனாலதான் நீ வரதுக்கு முன்னாடியே குருமாவை வச்சுட்டேன். நீ வந்தோடனே சூடா பூரிய பொரிச்சு தரலாம் நினைச்சேன். அதான் இப்ப போட்டு கொண்டு வந்த மர்மோல. சூடா இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. சாரித்தே, தெரியாம கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல மர்மோல. என்னதுங்க இது பார்சல்ல? என்ன பிரியாணி தான்? என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு பிடிக்குமேனு பிரியாணி வீட்டுல செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரீங்க? இங்க ஒரே ஒரு நாள் தான் சிறப்பு. வாசம் வேற அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது கும்முன்னு வந்துச்சா, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். நேத்து இப்படிதான் மேனக்கிட்டு சப்பாத்தி போட்டு குருமா வச்சிருக்கேன். நீர் கடையில இருந்து புரோட்டா வாங்கிட்டு தின்னுட்டு இருந்தாரு. சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்லிட்டோம்ல, பிரியாணிய பொட்டலத்து ஃப்ரீ. சூப்பர், என்னவோ சொல்லலாம். இன்னைக்கு 2 பிரியாணி பார்சல்னாலும் வாங்கி தின்னு பாத்துக்கா, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அதனாலதான் வீட்லயே திங்கணும்னு துவானே விட்டுக்கு ஹோட்டல்லே வாங்கி வாங்கி திங்கணும் போல இருக்கு. மர்மோல, இனி என் மவன் சரிப்பட்டு கிட மாட்டா. அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டு. என்ன சின்ன பண்ணு, நானும் பிரியாணி ஹோட்டல்ல இருக்க மாதிரியே செய்றேன். ஏங்க அதே டேஸ்ட் வர மாட்டேங்குது? வெரி வெரி சிம்பிள். ஏன் தெரியுமா? வீட்டுல பொம்பளையில சமையல், ஆனா ஹோட்டல்ல முக்காவாசி ஆம்பளையில சமையல். அதனாலதான் டேஸ்ட் அப்படியே அடிப்பொலி தூக்கலா இருக்கு. இப்போ நாளையில இருந்து நீங்களே 3 நேரம் சமையல் பண்ணிருங்க. டேஸ்டா இருக்கும்ல. நீங்களும் ஹோட்டலுக்கு போக மாட்டீங்க, நாங்களும் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்காண்டி பாதாம் பால் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. சின்னம்மா, ஒண்ணு கவனிச்சியா? என்னதுங்க? ஒரு வாரமா நமக்குள்ள ஒரு சண்டை கூட இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு பாத்தியா? அது வேற ஒண்ணும் இல்ல. உமருக்கு அம்மா ஒரு வாரம் வீட்டுல இல்ல, உமர் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கா. அதான் நம்ம 2 பேருக்கு